6/11/2025 இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் எப்படி வந்து என்ன ஓப்பன் ஆகும் அப்படின்றத எஃப்ஐ டேட்டா, டிஐ டேட்டா, குளோபல் டேட்டா எந்த அளவுக்கு இருக்கு, நிஃப்டி 50 எந்த அளவுக்கு என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கு, ஸோ இன்னைக்கு எந்தெந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஈவெண்ட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க அப்படின்றத டீட்டெயில்டாக நம்ம தமிழில் பார்க்க போகிறோம். நான் வந்து சிபிலிஸ்டர் அட்வைசர் கிடையாது, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் அப்ளிகபிள். ஓகேங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லாஸ்ட் ட்ரேடிங் டே ஆன 4/11/2025 அன்னைக்கு நிஃப்டி 50 25,597 வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஒரு இன்வெஸ்டர் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2-3 ட்ரேடிங் செஷனாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து போயிருக்கு. பட் ஓவரால் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 165 பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு செல் பண்ணி வச்சுருந்தாங்க. -0.64% அளவுக்கு செல்லிங்கில் வந்து என்னென்னா இருந்தது. ஸோ இந்த மாதம் அதாவது என்னென்னா நவம்பர் மாதம் எஃப்ஐ டேட்டா, டிஏ டேட்டா பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டிஏஐ எப்பயும் போல் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா பையிங்லேயே தான் போயிட்டு இருக்காங்க. லாஸ்ட்டு ஒரு 5-6 மாதம் அல்ல, கண்டினியூஸாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பையிங்லேயே தான் அவங்க வந்துட்டு இருக்காங்க. 3500 கோடி, 1200 கோடி, இது வரைக்கும் ஓவரால் இந்த மாதம் 4700 கோடி அளவுக்கு இவங்க பாசிட்டிவில் தான் இருக்காங்க. ஆனால் இவங்க எஃப்ஐஏ அப்படின்னு பார்க்கும்போது 1800 கோடி செல்லிங், 1000 கோடி செல்லிங் அண்டு பார்த்திங்கன்னா 2950 கோடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. லாஸ்ட் மந்த்தும் நம்ம செக் பண்ணும்போது இன்டர்மீடியட்டில் அதாவது என்னென்னா நடுமத்தில் கொஞ்சம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கொஞ்சம் வந்து பையிங்கில் வந்து வந்திருந்தாங்க. பட் எண்ட் ஆஃப் தி மந்த் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, செல்லிங் தான் போயிருக்காங்க. லாஸ்ட் ஜூனில் தான் அவங்க வந்துட்டு என்ன பண்ணாங்க, பையிங்கில் வந்து வந்திருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், ஸோ இது எல்லாமே என்னென்னா அவங்க எஃப்ஐஐ வந்து செல்லிங்கில் தான் போயிருக்காங்க. எஃப்ஐஐ கொஞ்சம் எப்போ உள்ளே வராங்களோ அப்போ நம்ம இன்னும் நமக்கு ரொம்பவே என்னென்னா பாசிட்டிவ் சைன் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். ஓகேங்களா. ஸோ குளோபல் மார்க்கெட் வந்து நம்ம செக் பண்ணோம். ஸோ குளோபல் மார்க்கெட் பொறுத்தவரையில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் சைனில் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது யூஎஸ் மார்க்கெட் இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது டவ் ஜோன்ஸு 0.12%, S&P 0.37%, நாஸ்டாக் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க 0.64%. நேற்று நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து குருநானக் ஜெயந்தின்றதுனால 5/11/2025 மார்க்கெட் வந்து லீவு. ஸோ பட் அதர் மார்க்கெட்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு தான் இருந்தது. பட் அதனால் நமக்கு என்ன ஆகும்னா அது கண்டிப்பாக நேற்றோட இம்பாக்ட் வந்து இன்றைக்கி ஓப்பனிங் வந்து என்னென்னா இருக்கிறதுக்கான நிறையவே சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ கிஃப்ட் நிஃப்டி நம்ம பார்க்கும்போது 25,785, நம்முடைய மார்க்கெட் வந்து பார்க்கும்போது 25,597 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஒரு 600ன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ கிட்டத்தட்ட 180 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் இருக்குது. ஸோ 180 பாயிண்ட்ஸ் நம்ம எப்பவுமே என்ன பண்ணோம், மைனஸ் ஒரு 60 பாயிண்ட்ஸ்னு சொல்லிட்டு வச்சுக்குவோம் நம்ம. ஸோ 60 பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கும்போது நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 120 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போது இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ப்ராபபிலிட்டி பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதுலேயும் ப்ளஸ் ஃபைனலாக நம்ம என்ன இது பண்ணுறோன்னா 50 பாயிண்ட்லேருந்து ப்ளஸ் ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் ஓப்பன் ஆகிறதுக்கான நிறையவே சான்சஸ் இருக்குது. பட் இருந்தாலும் மார்னிங் வந்து கிஃப்ட் நிஃப்டி வந்து என்னென்ன ஓப்பன் ஆகும் அதை பொறுத்து சில வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். பட் இப்போதைக்கு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சான்சஸாக வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே. பட் என்ன வேணால் நடக்கலாம் மார்க்கெட்டில். ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் அப்படின்னு பார்க்கும்போது எஃப்டிஎஸ்சியும் 0.64%, சிஏசியும் 0.08%, டிஏஎக்ஸும் 0.42%. ஸோ ஓவராலாக மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனில் இருக்கிறது நமக்குமே ஒரு பாசிட்டிவ் சைன் தான். ஓகேங்களா. ஸோ நம்ம யூடியூப் சேனலில் நம்முடைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னா ஒன்று நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லிக் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் கம்மிங் 9th November 2025 சண்டே அன்னைக்கு ஈவினிங் ஈவினிங் ஒரு 6 மணிக்கு நம்ம என்ன பண்ணுற போகிறோம்னா ஒரு ஸ்விங் ட்ரேட் ஸ்ட்ராட்டஜி வந்து என்னென்னா பார்க்க போகிறோம் ஜூம் மீட்டிங்கில். ஸோ யாருக்கெல்லாம் உங்களுக்கு விருப்பம் இருக்கோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் ஃபார்மில் உங்கள் டேட்டாஸ் வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் ஃபோன் நம்பரும் மெயில் ஐடி மட்டும் என்ன பண்ணுங்கள் கொடுங்க. நான் உங்களை கான்டாக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபீஸ் மட்டும் மினிமல் ஃபீஸாக 199 rupees வந்து நம்ம சார்ஜ் பண்ணிவிட்டு, பட் இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இப்போ நம்ம சேனல் மேலே ஒரு ட்ரஸ்ட் இருந்து ஹோப் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். அடுத்ததான் நம்ம நிஃப்டி 50 நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நிஃப்டி 50 நம்ம என்ன பண்ணியிருந்தோம், லாஸ்ட் மந்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ட்ரெண்ட் வந்து நம்ம வந்து வரைஞ்சிருந்தோம் மோஸ்ட்லி இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்ட் அதாவது என்னென்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 என்னென்னா உடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னென்னா கண்டிப்பாக மோஸ்ட்லி இங்கே வர்றதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. அதாவது நம்மளுடைய செகண்ட் சப்போர்ட்டான 25,432. ஓகேங்களா. ஸோ 400 நம்ம வச்சுக்கோம். ஸோ இங்கே வந்து திருப்பி வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை திருப்பி இங்கே உடச்சிருக்கு அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் வந்து என்னென்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்குது. திருப்பி இங்கே எங்கே இருக்குது, 24,500 அந்த ரேஞ்ச் வந்து வர்றதுக்கான சப்போர்ட் எடுக்கிறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்குது. பட் பொறுத்திருந்து பார்த்தோம் நம்முடைய கணிப்படி மோஸ்ட்லி இந்த மாதம் வந்து என்னென்னா 25,400 அப்படின்ற ஒரு பிக் சப்போர்ட் என்ன பண்ணுவாங்க எடுப்பாங்க அப்படின்றத நம்ம வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பட் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
அடுத்த இன்னைக்கு குளோபல் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்தியாவிலையும் யூஎஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக மேஜராக எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் நமக்கு பெரிய இம்பேக்ட் அப்படின்றது கிடையாது. பட் இருந்தாலும் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்து இன்னைக்கு வந்து Q2 ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறாங்க. அதை பர்டிகுலராக பார்க்கும்போது ஏபிபி, கமின்ஸ் இந்தியா அண்டு சோழமண்டலம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபினான்ஸு, அப்புறம் கிராம்ப்டன் கொடுக்குறாங்க, அப்போலோ ஹாஸ்பிட்டல் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் எம்சிஎக்ஸ் வராங்க, கோட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறாங்க, லைஃப் இன்சூரன்ஸ் எல்ஐசி இவங்க கொடுக்குறாங்க. கண்டிப்பாக ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. என்ஹெச்பிசி கொடுக்குறாங்க, லூப்பின், என்சிசி, ஓகேங்களா. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே அவங்க என்ன பண்ணுறாங்க, Q2 ரிசல்ட் கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் மேன்கைண்ட் ஃபார்மா, யூபிஎல், ஜைடஸ் லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் ஆம்பர் என்டர்பிரைசஸ் லிமிடெட். ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாமே இவங்களுடைய Q2 ரிசல்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதனால் இந்த ஸ்டாக்ஸில் எல்லாமே என்னென்னா நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு வாலட்டிலிட்டி, ஒரு இம்பாக்ட் இருக்கிறதுக்கான நிறையவே சான்ஸ் இருக்கும். நீங்கள் யாராவது ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டிவிடெண்டாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா HPCL, அதாவது இந்துஸ்தான் பெட்ரோலியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு ₹500 வந்து இன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க கண்டிப்பாக. ஸோ அதனால் இந்த ஷேர்ஸ் வந்து இந்த ₹5 என்ன பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த மைனஸ் பண்ண அமௌண்ட்டை உங்களுக்கு அக்கௌண்ட்டில் வந்து என்ன பண்ணுவாங்க, கொடுத்துருவாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் நான் கலெக்ட் பண்ண டேட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள், இது பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.